أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا جاءهم أمر من الأمن أو الخوف أذاعوا به ولو ردوه إلى الرسول وإلى أولي الأمر منهم لعلمه الذين يستنبطونه منهم ولولا فضل الله عليكم ورحمته لاتبعتم الشيطان إلا قليلا فقاتل في سبيل الله لا تكلف إلا نفسك وحرض المؤمنين عسى الله أن يكف بأس الذين كفروا والله أشد بأسا وأشد تنكيلا من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا. صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்னுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 320வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 81, 82 இரண்டு வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களுடைய ஒரு கெட்ட குணத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். முனாஃபிகீன்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு வந்துட்டா வயகூலூன தாஅத்துன், நாயகமே நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கேட்குறோம், நீங்கள் சொல்கிற பிரகாரம் நாங்கள் என்ன செய்கிறோம், வழிபட்டு நடக்கிறோம். என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்துக்கு வந்தவன சொல்லுவாங்க. ஏன் இதை அவங்க சொல்கிறாங்கண்டா, அதுக்கு முந்தின வசனத்தில் அல்லாஹு தஆலா சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்ட அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட மாதிரி என்ன செஞ்சான் அல்லாஹு தஆலா சொன்னான். இப்போ என்ன செய்தி, எதை பற்றி நம்ம சமூகத்தில் நடந்துக்கிட்டாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தூதுவருக்கு என்ன வந்துடுது, ஆயத்து வந்துடுது. ஆயத்து வர்றதுனால நமக்கு பெரிய சங்கடம் வந்துடுது. நம்ம சமூகத்துக்கு மத்தியில் நம்ம கொஞ்சம் கண்ணிய குறைவாக ஆக்கப்படுறோங்கிறத உணர்ந்த முனாஃபிகீன்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்தவன சொன்னாங்க, நாயகமே இப்படிலாம் வசனம் வருது, அப்படிப்பட்ட ஆட்கள் நாங்கள் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குற ஆட்கள். இப்போ திட்டணும்னு சொன்னோம்னா மகன் வந்து என்ன செய்வார், அத்தாட்ட வந்து உட்கார்ந்து சொல்லுவாரா இல்லையா, எத்தா நான்லாம் அப்படிப்பட்ட ஆளாத்தா, என்னத்தா இப்படி சொல்கிறீங்க நீங்கள் என்ன செய்வார், மகன் யார் ஆறுதல் படுத்துறா, அத்தாவை ஆறுதல் படுத்துறார்.
இது மாதிரி முனாஃபிகீன்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்துக்கு வந்துட்டு நாங்களாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அல்லாஹ் கண்டிக்கிற மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் கிடையாது, அந்த லிஸ்ட்லயே நாங்கள் கிடையாது, நாங்கள் உங்கள் பேச்சு கேட்குற ஆட்கள், நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், செயல்படுத்துகிறோம், நடைப்படுத்துகிறோம், என்ன செய்வாங்க சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த கூட்டம் என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. போன அந்த கூட்டம் என்ன செஞ்சிச்சு, ராத்திரி நேரத்தில் கதவெல்லாம் சாத்திட்டு விளக்கெல்லாம் அணைச்சிட்டு என்ன செஞ்சாங்க, ராத்திரி நேரத்தில் உட்காந்து பேசினாங்களாமா. அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ஃபைதா பரசு மின் இந்திக பையத தாயிஃபத்து மின்ஹும் கைரல்லதி தகுல். நாயகமே உங்கள்கிட்ட என்ன பேசினாங்களோ அதை விட்டு போட்டு நீங்கள் எதை பேசினீங்களோ நீங்கள் எதை சொன்னீங்களோ அதுக்கு அல்லாத மாற்றமான வார்த்தையை ராத்திரி நேரத்தில் உட்காந்து என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, எதை பேசினாலும் ஆயத்து இறங்கிடுது, என்னதான் செய்யறது, எப்படித்தான் இவருக்கு இருக்கிறது, இவருக்கு கட்டுப்படணுமா மாட்டாமா, இது என்ன செய்யறதுங்கிறதுக்கு உண்டான ஒரு தவறான வார்த்தையை காலையில உங்கள்கிட்ட நடந்துகிட்ட விதம் வேற, ராத்திரி நேரத்தில் இவங்க போய் நடந்துக்கிற விதம் வேற. இந்த ராத்திரி நேரத்தில் உட்கார்ந்துட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா என்ன செய்யறாங்கிற ஆலோசனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லாஹு யக்துபு மா யுபய்யித்துன். நீங்க ராத்திரியில என்ன பேசுறீங்களோ அதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். எதையுமே என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅரித் அன்ஹும், நாயகமே இவங்களை விட்டுருங்க, இவங்களை விட்டுருங்க. வதவக்கல் அலல்லாஹ் வகஃபா பில்லாஹி வகீலா, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு கொண்டு இவங்களை என்ன செய்யுங்க, விட்டுருங்க. அல்லாஹ் தஆலாவே என்ன செய்யறான், எல்லாத்துக்கும் பொறுப்பானவனாக இருக்கிறான். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஒரு முக்கிய செய்தி சொன்னா, இந்த முனாஃபிகீன்கள் குர்ஆனை சிந்திச்சு பார்க்கவே மாட்டாங்களா? குர்ஆனை இந்த முனாஃபிகீன்கள் சிந்திச்சு பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நடவடிக்கைக்கெல்லாம் அவங்க ஆளாயிருக்கவே மாட்டாங்கன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்போ மனிதனாக இருக்கிறவன் எதை சிந்திக்கணும், குர்ஆனை சிந்திக்கணும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்க ஒரு முறை வார்த்தையாக அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு பார்த்துருந்துருக்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன செஞ்சா அந்த முனாஃபிகீன்கள் சிந்திக்க மாட்டாங்களான்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா கேட்கறான். அப்படி சிந்தித்திருந்தா நீங்க என்ன பெற்றிருப்பீங்கன்னு தெரியுமா? வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இது அல்லாஹ் அல்லாத வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னு சொன்னோம்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். காலையில் ஒன்று சொல்ல, ராத்திரி சாயந்தர நேரத்தில் அதை நான் தப்பா சொல்லிட்டேன், இப்போ வேற சொல்றேன்னு சொல்ல. இது எதுவுமே எதுல கிடையாது, குர்ஆன்ல கிடையாது. எந்த மாற்று வேலைக்கு எங்க இல்லை, குர்ஆன்ல வேலையே இல்லை. தௌராத் வேதம் மாற்றப்பட்டுருச்சு, ஜபூர் வேதம் மாற்றப்பட்டுருச்சு, இஞ்சில் வேதம் மாற்றப்பட்டுருச்சு. 1400 வருஷமாக ஒரு புள்ளி கூட மாற்றப்படாத கருத்து விஷயத்துல ஆமோதிக்கிற விஷயமே எதுல கிடையாதுங்க, குர்ஆன்ல கிடையாது. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு குர்ஆன்ல என்ன இருக்கும், அதுக்கு தீர்வு இருக்கும், விளக்கம் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு குர்ஆனை நீங்க ஆய்வு செய்யாம போயிட்டீங்களே, அந்த முனாஃபிகீன்கள் ஆய்வு செய்யாம போயிட்டாங்களே, என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா கவலையாக என்ன செஞ்சா பதிவு காண்பிச்சான். அப்ப குர்ஆன்ல எல்லா விதமான விஷயத்துக்கும் என்ன இருக்குதுங்க, தீர்வு இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன், குர்ஆன்ல எதையுமே நாம என்ன செய்யல, விட்டு வைக்கல. ஒரு விவசாயி குர்ஆனை திறந்து பார்த்தா என்ன இருக்கும், விளக்கம் இருக்கும். ஒரு படிக்கிற புள்ள குர்ஆனை திறந்து பார்த்தா என்ன இருக்கும், விளக்கம் இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்கள் குர்ஆனை திறந்து பார்த்தா என்ன கிடைக்கும், விளக்கம் இருக்கும். அப்படி ஆய்வு செஞ்சவங்களாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு குர்ஆன் ஷரீஃப் நீங்க ஆய்வு செய்யாம அதை பத்தி சிந்திக்காம இருக்கீங்கன்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்ப நாமெல்லாம் எதுக்கு உட்கார்ந்துருக்கிறோம், சிந்திக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கிறோம். என்னங்க, நம்மள்ட்ட இருக்கிற கொஞ்சூன்னு ஒரு மூளை, அந்த மூளை அல்லாஹ் கொடுத்துருக்கிற அந்த ஞானத்தை வச்சு அவன் கொடுத்த விளக்கத்தை, அவன் தான் அந்த விளக்கத்தை யார் தான் கொடுக்குறான், அல்லாஹ் தான் கொடுக்குறான். அதை வச்சு சிந்திச்சு பார்த்து வாழ்க்கையில எப்படி நடக்கணுங்கிறதுக்கு உண்டான ஒரு பாடத்தை என்ன செய்யறோம், நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அட்லீஸ்ட் சிந்திக்கலைன்றாலும் ஓதுறதுக்காச்சும் முயற்சி பண்ணணும் இல்லைங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு எவ்வளவு ஜூஸ் ஓதணும்னு சொன்னோம், அரை ஜூஸ், ஆக குறைவு. அப்படி அந்த அரை ஜூஸை நம்ம தொடர்ந்து ஓதிக்கிட்டே வந்தோம்னா வருஷத்துக்கு எத்தனை குர்ஆன் முடிக்கலாம். சரி, இப்படி முடிக்கிறவரு ஒரு விஷயத்தை பழகிக்கங்க. ஆரம்பத்தில் ஒருத்தர் புதுசா ஓதுறவரு அரை ஜூஸ் எவ்வளவு நேரத்தில் ஓதுறாரு, அரை மணி நேரத்தில் ஓதுறாரு. ஓத 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 அந்த நாக்கு என்ன ஆயிட்டுரும், பழக்கப்பட்டவன அரை மணி நேரத்தில் அரை ஜூஸ் ஓதனவர் அரை மணி நேரத்தில் ஒரு ஜூஸும் என்ன செய்வார், ஓதிடுவார். அப்ப ஒரு மாசத்துல என்ன முடிச்சிடலாம், ஒரு குர்ஆன் முடிச்சிடலாம். இப்ப சிந்திக்கிறது ஒரு பக்க வேலையாக இருந்தாலும் அந்த சிந்திக்க முடியலைனாலும் ஓதுறதுக்காக என்ன செய்யணும், நாம முயற்சி செய்யணும். அந்த ஓதுறத நாம மட்டும் ஓதக்கூடாது, வீட்டில் எல்லாத்தையும் என்ன செய்யணுங்க, ஓத சொல்லணும். அதற்குண்டான தூண்டுதலை என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். ரம்ஜான் மாசத்துல குர்ஆன் ஓதணும் இல்லைங்க, அப்படித்தானே? ரம்ஜான் மாசத்துல தான் குர்ஆன் ஓதுறது, மற்ற மாசத்துல எல்லாம் தேவையில்லை. அப்ப தேவைக்கு வச்சுக்கிறதா,
இல்லை அது என்ன கணக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ரம்ஜான் மாசத்துல நம்ம எல்லாம் எடுத்து குரான் ஓதுறோம்ல, நீ ஏங்க அதுதான் குரான் இறக்கப்பட்டுச்சு. எல்லாமே ஓகே தான் என்னங்க, எல்லாருடைய கருத்தும் ஒரு மையத்துக்குள்ள தான் வருது. இப்ப ரம்ஜான் மாசம் அப்படிங்கிறது குர்ஆன் இறங்கின மாசம். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் எதை இறக்கணும்? குர்ஆனை இறக்கணும். அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதுனால அந்த மாசம் என்ன செய்யப்படுது? கண்ணியப்படுத்தப்படுது. அப்ப அந்த நாள்ல அந்த மாசத்துல நாம எதை கண்ணியப்படுத்தணும்? குர்ஆனை கண்ணியப்படுத்தணும். அப்ப குர்ஆனை கண்ணியப்படுத்துதல் அப்படிங்கிறது எதனால தான் கண்ணியப்படுத்த முடியும்? ஓதுதல் மூலம் தான் என்ன செய்ய முடியும்? கண்ணியப்படுத்த முடியும். அதனால தான் அன்னைக்கு வாழ்ந்த முன்னோர்கள்லாம் என்ன செய்வாங்கண்டா 2 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. எத்தனை நாளைக்குங்க? ஆமா, முன்னோர்கள் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. தஹஜ்ஜத்துல ஓதுவாங்க, சுபுக்கு முன்னாடி ஓதுவாங்க, சுபு தொழுதுட்டு ஓதுவாங்க, லொஹருக்கு முன்னாடி ஓதுவாங்க, லொஹர் தொழுதுட்டு ஓதுவாங்க. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறனா அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸ் ஓதணும்? 15 ஜுஸ். 15 ஜுஸ் சராசரியா ஓதணும். அப்ப அவங்க ஓதுறதுல என்ன அளவுக்கு ஆர்வமும் அந்த அழகான அந்த ஒரு இது இருக்கு அவங்கள்ட்ட, ஈஸியா ஓதிட்டு போயிடுவாங்க. இப்ப நாம என்ன செய்யணுங்க, ரம்ஜான்ல எத்தனை குர்ஆன் முடிக்கலாம்னு இருக்கிறோம்? அவர் ஒண்ணுட்டார். எவ்வளவு குர்ஆன் ஓதுறோமோ அவ்வளவு ஆஃபியத்து கிடைக்கும். எல்லா விதமான ஆஃபியத்தும் எல்லா விதமான நன்மை என்ன செய்யும்? கிடைக்கும். இப்ப நாம இப்பவே இந்த ஷாபான் மாசத்துல ஒரு முடிவு பண்ணிக்குவோம், ரம்ஜான் மாசத்துல நான் ஒரு 5 குர்ஆன் முடிக்கிறேன். எத்தனை குர்ஆன்? 5 குர்ஆன் நியத்து வச்சாதான் அது 3ல வந்து நிற்கும். நாம 1ன்னு வச்சோம்டா என்னங்க, 1 முடிக்கிறதுக்குள்ள இமாம் 27 குர்ஆன் முடிச்சிருவாங்க. என்னங்க, அவங்க குர்ஆன் முடிச்சு அவங்க போயிடுவாங்க. நாம என்ன செய்வோம்? இன்னும் இருந்துட்டு இருப்போம். இப்ப என்னைக்குமே நியத் எவ்வளவு பெருசா வைக்கணும். என்னங்க, பெருசா வைக்கணும். கொஞ்சம் நியத் வைக்க கூடாது. எங்க கட்டடம் கட்டுறதுலையும் வண்டி வாங்குறதுலையும் பெருசா நியத்து வைக்கிறோம். வாங்குற பெரிய காரா வாங்கியிருப்பான், பின்னால பயன்படும் வாங்குறோம். கட்டுற 4 ரூம் சேர்த்தி கட்டிருங்கிறோம். அப்ப எப்படி குர்ஆனுக்கு ஓதுறதுலையும் அமல் செய்யறதுல மட்டும் குறைவா கணக்கு வைக்கிறோம்? அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானா? அப்ப என்னைக்குமே என்ன செய்யணும்? குர்ஆனை ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்கிற அதே நேரத்தில் குர்ஆன் என்ன செய்யணும்? ஓதவும் இருக்கணுங்கிற செய்தியை தான் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்து நிசாவனுடைய 83, 84, 85 3 வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்ற ஃபர்ஸ்ட் வசனத்துல செய்யாதீங்கங்கிறான். அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் வசனத்துல செய்யாதீங்க, இதை இப்படி செய்யாதீங்கிறான். 2வது வசனத்துல ஏன் இதை நான் சொன்னேங்கிறது 2வது வசனத்துல விளக்கத்தை சொல்றான். நல்லா விளங்கணும். 2வது வசனத்துல விளக்கத்தை சொல்றான். 3வது வசனத்துல அடிப்படையாக இந்த 2க்கும் மத்தியில் இருக்கிற அடிப்படை, இப்படித்தான் ஒரு மூமின் வாழணுங்கிறதுக்குண்டான அடிப்படை விஷயத்தை என்ன செய்யறான்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப குர்ஆனை பத்தி ஒரு அடிப்படை விஷயத்தை விளங்கிக்கலாமா? குர்ஆன் என்னைக்குமே நாவல் புக்கு கிடையாது. என்னங்க, குர்ஆன் நாவல் புக்கு கிடையாது. நாவல்னா என்னங்க? ஆரம்பத்துல ஒண்ணு ஆரம்பிக்கும், முதல் பக்கத்துல ஆரம்பிச்ச வரிசையா என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். முதல் பக்கத்தை படிச்சு முடிச்சுட்டு கடைசி பக்கத்தை படிச்சோம்னா இதுதான் உள்ள மேட்ரு என்ன செஞ்சுக்குவோம்? தெரிஞ்சுக்குவோம். இதுதான் நாவல். நாவல்ங்கிறது ஒரு 40 பக்கம் 50 பக்கம் 100 பக்கம் என்ன செய்யும்? இருக்கும். இப்ப குர்ஆன் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா நாவல் அடிப்படையில என்ன செய்யலங்க, சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா என்னவாயிருக்கும்? அந்த கதை புஸ்தகம் மாதிரி ஆகி போயிருந்திருக்கும். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எப்படி பேசுறான்டா, ஃபர்ஸ்ட் வசனத்துல செய்யாதீங்கிறான். 2வது வசனத்துல ஏன் இதை நான் செய்யாதீங்கன்னு சொன்னேங்கிறதுக்கான காரணத்தை சொல்றான். 3வது வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, ஒரு மூமினாக இருக்கிறவன் எப்படி நடந்துக்கணும். இந்த 2 விஷயத்தையும் விளங்கினதுக்கு அப்புறம், 2 ஆயத்தையும் விளங்கினதுக்கு அப்புறம் 3வது ஆயத்துல ஒரு மூமின் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு உண்டான அழகிய நடைமுறை என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எதை சொல்வதற்காக நாடி வந்திருக்கிறோம் அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. இப்ப நாம யாரை பத்தி பேசிட்டு வர்றோம்? முனாஃபிகீன்கள். ஏற்கனவே மேலே அவங்களை பத்தி தான் பேசணும், இப்பயும் யாரை பத்தி தான் பேசுறோம்? திரும்ப திரும்ப ஒரு ஆள் அல்லாஹ் தஆலா சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கிறான்டா. அப்ப அந்த ஆளுடைய குணம் ஒரு மூமின்ட்ட என்ன செஞ்சிடக்கூடாது? வரக்கூடாது. அப்படி வந்துட்டா நீங்களும் அந்த தரத்தில் என்ன செஞ்சிருவீங்க? வந்துருவீங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னங்க சத்து, ஒரே முனாஃபிக்க போட்டவே 15 நாளா 15 வாரமா ஓட்டுறீங்கன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. நாம இருக்கிறதா வாசிக்கிறோம். என்னதுங்க? இருக்கிறதா நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம். என்ன முனாஃபிக்கின் இருக்கிற ஆக மோசமான ஒரு குணம் என்ன அப்படின்னா, அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு, என்னதுங்க, அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு சமூகத்தில் என்ன செய்வாங்க?
பரப்பி விட்டுருவாங்க. இதுக்கு என்ன சொல்லலாம் தமிழ்ல? குழப்பவாதி. அப்புறம் என்னதுங்க? பச்சோந்தியா? பச்சோந்தின்னா பச்சை மரத்துக்கு போனால் பச்சையாயிரும், இந்த பக்கம் கீழே இறங்கி வந்தால் அது என்னமா அந்த கலராக மாறிடும். அரையும் குறையுமா ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறது. இது முழுசா அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அரையும் குறையுமா செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அதோடு இவங்கெல்லாம் ஒரு 4 விஷயத்தை என்ன செய்யறதுங்க, சேர்த்தி வச்சு என்ன செஞ்சிடறது, பரப்பி விட்டுறது. இது என்னன்னா, இந்த பரப்பி விட்டுறது என்ன ஆகி போயிடுச்சுன்னு சொன்னோம்னா, சமூகத்தில் இந்த பரப்புறத வதந்திய பரப்புறது. என்ன பரப்புறதுங்க? வதந்திய பரப்புறது. நம்ம ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க, உளறு வாங்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னையாச்சும் ஒண்ணு என்ன செய்யறது, உளறிக்கிட்டே இருக்கிறது. இந்த முனாஃபிக்கின்ற இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, உளறது மட்டும் இல்ல, உளறதோட வதந்தி என்ன செய்வான், சேர்த்தி பரப்பும். இப்ப ஃபர்ஸ்ட் வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றது இதை செய்யாதீங்கங்கறான்ல. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, என்னத்துக்குன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், நாயகமே முனாஃபிக்கீன்களுடைய கூட்டம் ஒன்று இருக்குது நாயகமே. அந்த கூட்டத்தார்கள் எப்படி நடந்துக்கிறாங்கண்டா, போர்க்களத்துக்கு இவன் போறதே கிடையாது. யாரு? முனாஃபிக்கீன்கள் போறதே கிடையாது. போர்க்களத்திலிருந்து ஒரு 3-4 மைலுக்கு அந்த பக்கத்தை என்ன செய்வாரு, வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் யார் நிப்பா? முனாஃபிக்கீன் நிப்பான். இப்ப வேடிக்கை பார்த்து அங்கிருந்து அரையும் குறைமா கிடைக்கிற செய்தி என்ன செய்வாங்கண்டா, மதினாவுக்கு சஹாபாக்கள் வர்றதுக்கு முன்னால, மதினாவுக்கு முஸ்லிம்கள் வர்றதுக்கு முன்னால ஊர்ல வந்து என்ன செய்வான், பரப்பிடும். இப்ப இங்க பயந்துக்கிட்டும் பலகீனமாக இருக்கிற ஈமான்ல இருக்கக்கூடிய மூமின்கள் என்ன செய்வாங்கன்னா, கூடுதல் பயத்துக்கு என்ன செய்வாங்க, ஆளாகி போயிடுவாங்க. என்ன செய்வாங்க, ஆளாகி போயிடுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றா, முனாஃபிக்கீன்களே நீங்க எப்படி நடந்துக்கணும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சுண்டா, உங்கள்கிட்ட ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தி என்ன செய்யணும்னா, முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு வாங்க. யார்ட்ட கொண்டு வரணும்? ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, அதுக்கு அப்பத்தில் இருக்கிற கலீஃபாக்கள்கிட்ட என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. இந்த கலீஃபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆராய்ச்சி பண்ணி தீர ஆராய்ந்து இது உண்மையான சம்பவம் தானாங்கிறத ஆராய்ச்சி, இதை சமூகத்துல சொல்லலாமா சொல்லக்கூடாதுங்கிறத என்ன செய்வாங்க, ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு பண்ணி என்ன செய்வாங்க, சமூகத்துல சொல்லலாம்னா சொல்ல செய்வாங்க. இல்ல இது வதந்தி, இது பொருளைலாம் என்ன செய்வாங்கங்க, அதை மறைச்சு வச்சுக்குவாங்க. இல்ல இது சமூகத்துக்கு தேவையில்லைன்றால் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்படித்தான் என்ன செஞ்சுக்கணும், முனாஃபிக்கீன்கள் நடந்துக்கணும். முனாஃபிக்கீன்கள் என்ன செய்யறாங்கண்டா, கேட்டுட்டு வந்தவொன்ன அரையும் குறையுமா கேட்டு வந்து என்ன செய்யறானுங்க, சமூகத்துல பறக்க விட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், என் ரஹ்மத்து மட்டும் இல்லைண்டா, அல்லாஹ் சொல்றான் என் ரஹ்மத்து மட்டும் இல்லைன்னா எல்லாரும் அழிஞ்சு போயிருப்பீங்கிறான் அல்லாஹ். அப்ப வதந்திய பரப்புறவன் பேர் யாருங்க? பெற தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு கூட்டம் சொல்லுது, பெற தெரியலன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. என்னதுங்க, ஒருத்தர் சொல்றார் நான் ஃப்ளைட் பிடிச்சிட்டு போய் மேலே பார்த்தேங்கிறார் ஒருத்தர். ஃப்ளைட்டு பெறைய எங்கிருந்து பார்க்கணும், கீழே இருந்து தான் வேலை செய்யணும், பெற பார்க்கணும். இப்ப இந்த மாதிரி குழப்பமாய் போயிருது. இந்த மாதிரி குழப்பத்துல அரையும் குறையுமா கேட்டுட்டு வந்து ஒருத்தர் என்ன செஞ்சாருண்டாமா, வாட்ஸ்அப்பை 1 வருஷம் கழிச்சு ஆன் பண்ணியிருக்கிறாரு. என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமா, வாட்ஸ்அப்பை 1 வருஷம் கழிச்சு ஆன் பண்ண உடனே 1 வருஷத்துக்கு முன்னால மௌத்தான செய்தி இப்பதான் அவர் என்ன செய்யறாரு, பார்க்கிறார். பார்த்த உடனே எல்லாத்துக்கும் என்ன செய்யறாரு, பரப்பிக்கிட்டே இருக்கிறார். எங்க இவர் மௌத்தாகி 1 வருஷம் பாத்தியாவே முடிஞ்சிருச்சு. என்ன சொன்னாங்க, 1 வருஷம் பாத்தியாவே முடிஞ்சிருச்சு. இப்பதான் என்ன செய்றீங்க, நீங்க பரப்புறீங்க. இப்ப ஒரு 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 செய்தி இன்னைக்கு சமூகத்துல வருதுன்னா என்ன செய்யறாங்க, உடனே என்ன செய்யறான், ஃபார்வேர்ட் பண்ணிடுறான். அது நல்லதா, அது கெட்டதா, அது உண்மையானதா, தெளிவானதாங்கிறத என்ன செய்யறது இல்லைங்க, ஆய்வு பண்றதே இல்லை. இப்ப நல்லதா கெட்டதாங்கிறத நாமளே ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு செய்தி சொன்னாங்கன்னா என்ன செய்யணுங்க. இப்ப பள்ளிவாசலுக்கு நீங்க தொழுகு வர்றீங்க, தொழுகு வர்றப்ப ஆஜியார் மௌத்துங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாங்க, இன்னும் ஆஜியார் மௌத்தாயிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு ஆனா மௌத்துங்கிற மாதிரி செய்தி வருது அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு. இப்ப நாம என்ன செய்யணும், கரெக்டா சொல்லணும். என்ன செய்யணுங்க, விசாரிக்கணும். விசாரிக்கிறீங்க, சரியான தகவலும் கிடைக்கல, என்ன செய்யறது? சரி, எப்படி விசாரிக்கிறது? அவர் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட விசாரிக்கணும். சரி, இதுதான் சரியான முறை. இதுக்கு மாத்தமான செய்யக்கூடாது இல்ல.
இப்ப நீங்க செருப்பை கழட்டுறப்பே இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, குறுக்க வர்றாரு. மௌத்தாமா அப்துல் காதர் மௌத்துங்கிற மாதிரி சொல்றாங்க, முடிஞ்சு போச்சு. அவர் என்ன செய்வாரு, ஃபஜ்ர் முசாபா பண்றப்ப இமாம்கிட்ட சொல்லிடுவாரு. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, அப்துல் காதர் சக்கராத்துல தான் இருக்காரு, என்ன ஆகல. அக்பர் பள்ளியில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ன செஞ்சாச்சு, ஓதியாச்சு. இப்ப செய்தி என்ன ஆயிடுச்சு தெரியுமா, இப்படித்தான் பரவுது. இப்ப கடைசி யார மௌத்துண்டு கேட்டோமோ அவர் இன்னும் வந்து ஹயாத்தோட தான் இருக்கிறார். எப்பயுமே நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு செய்தி நம்ம காதுக்கு வந்துச்சுன்னு சொன்னோம்னா, ஒண்ணு இத பத்தி பேசலாம்னு இருந்தா பேசணும், பேசலாம்னு இருந்தா பேசணும், இல்லையா அல்லாஹ் ஹைராக்கட்டும் என்ன செஞ்சிடணும், கலைஞர். சரி, இது மௌத்துக்கு இந்த நிலைமை. ஏதாவது ஒரு குடும்பத்துல தலாக்காய் போயிருச்சுண்டா, இன்னவர் இந்த மனைவி என்ன செஞ்சுட்டாங்க, தலாக் விட்டுட்டாங்கிற அறகுறையா கேட்டுட்டு வந்து சண்டைய தலாக்காய் போய் என்னமோ ஊரு பூரா என்ன ஆயிருதுங்க, தலாக் விட்டார் என்ன செஞ்சிருச்சுங்க, பரவிருச்சு. எப்பயுமே ஒரு செய்தி நம்ம கைக்கு வந்துச்சுண்டா இவங்க சொல்ற மாதிரி உரிமையாளத்தை என்ன செய்யணுங்க, கேட்கணும். இப்படி சொல்றாங்கங்க, இது உண்மைதானா, இது உண்மைதானா, இல்லைங்க அப்படி எதுவும் எங்க வீட்டுல நடக்கலன்னா என்ன செஞ்சிடணும், அதோட விட்டுருணும். நடந்துருச்சு, வீட்டுக்காரர் மறைக்கிறாருங்க, என்ன சொல்லிடுவாரு, இவர் வீட்டுல நடந்து போயிடுச்சு, வீட்டுல என்ன செய்யறாரு, மறைக்கிறாருன்னு ஒரு செய்தி என்ன செய்யுதுங்க, பரவாயில்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான், இது முனாஃபிக்கீன்களுடைய குணத்திலேயே ஆக மட்டமான குணம். செய்தி என்னைக்குமே என்ன செய்யாதீங்க, நீங்க பரப்பாதீங்க. வதந்திகள் என்ன செய்யாதீங்க, பரப்பாதீங்க. அரையும் குறையுமா கேட்டுட்டு வந்து என்ன செய்யாதீங்க, பரப்பாதீங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால நடந்த நிகழ்வு நினைக்கிறேன். மருந்தாணி வச்சவங்களுக்கெல்லாம் காய்ச்ச வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவுச்சு. மருந்தாணி எப்போ வைப்பாங்கன்னா, ரம்ஜான் நாளை காலையில் ஈது பெருநாள் கொண்டாட போறாங்கன்னா இன்னைக்கு ராத்திரி என்ன செய்வாங்க, பெண்கள் என்ன செய்வாங்க, மருதாணி வைப்பாங்க. இது ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன குழந்தைக்கு இயற்கையா என்ன வந்துருச்சு, மௌத்து வந்துருச்சு. இப்ப மருந்தாணி வச்சதுனால தான் மௌத்தாய் போயிட்டான்னு சொல்லிட்டு காலையில ஈது பெருநாள பயான் பண்ற அஜர்த்து ஈது பெருநாளுடைய சிறப்பையும் ரம்ஜானுடைய சிறப்பை பத்தி பேசுறத விட்டு போட்டு எதை பேச ஆரம்பிச்சிட்டாரு, எவ்வளவு புரளி பாரு. வெடிகுண்டு வச்சிருக்கிறேன்னு என்ன செய்யறானுங்க, புரளியை கலப்புறாங்க. ஸ்கூல்ல என்ன இருக்குது, வெடிகுண்டு இருக்குதுன்னு புரளியை கலப்புறானுங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. இப்ப வதந்தி எப்படி ஆயிடுச்சுங்க, இப்படித்தான். இது அல்லாஹ் தஆலா சொல்றா, வதந்தியை பரப்புறதும் புரளையை கலப்புறதும் ஒரு சமூகத்துக்கு மத்தியில தேவையில்லாத பயத்தை உருவாக்குறதும் யாருடைய பழக்கம், முனாஃபிக்கீன்களுடைய பழக்கம். அல்லாஹ் தஆலா சொல்றா, முனாஃபிக்கீன்களே நீங்க எப்படி தெரியுமா நடந்துக்கணும், உங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு செய்தியை நீங்க கேட்டீங்கன்னா நேரா யார்கிட்ட வரணும், ரசூலுல்லாஹ்ட்ட வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன அதுக்கு பின்னால இருக்கிற கலீஃபாக்கள்கிட்ட வரணும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, நீ கொண்டு வந்திருக்கிற செய்தி உண்மைதானாங்கிறத ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்சு இது சமூகத்துக்கு சொல்லலாமா சொல்ல தேவையில்லையாங்கிறதையும் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. தேவைண்டா சொல்லுவாங்க, தேவையில்லைன்னு என்ன செய்வாங்க, மறைச்சு வச்சுக்குவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றா, முனாஃபிக்கீன்களே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மட்டும் உங்க மேல இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க, நீங்க அழிஞ்சு போயிருவீங்க. இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா சொல்றா ரஹ்மத்து மட்டும் இல்லைன்னா அழிஞ்சு போயிருவீங்கங்கறான். அப்ப ரஹ்மத் யாருங்க, யாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த இடத்துல ரசூல் மட்டும் இல்லைன்னா அந்த முனாஃபிக்கள் என்ன செய்வாங்க, அழிஞ்சு போயிருப்பாங்க. சரி, அப்ப பரப்பாதீங்க. அப்படி செய்தி கண்டா யார்கிட்ட கொண்டு வரணும், சரி. ஏன் இதை நான் சொன்னேன் அப்படிங்கறத அடுத்த வசனத்துல சொல்றான்ல. ஏன் சொன்னான் தெரியுமா, உஹது போர்க்களம், சூரத்துன் நிசாவினுடைய 84வது வசனம். உஹது போர்க்களத்துல யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுத்தல. முஸ்லிம்களுக்கு வெற்றியா அல்லது எதிர்த்தில் இருக்கிற காபிர்களுக்கு வெற்றியாங்கிறத என்ன செய்யப்படல, ஊர்ஜிதப்படுத்தப்படல. ரொம்ப இக்கட்டான ஒரு குழப்பத்துல என்ன செய்யப்படுச்சு, போர் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப போர் முடிஞ்சு போய் சஹாபாக்கள் ஒவ்வொரு பக்கமா அங்கும் இங்குமாக செதறி ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் தனியாக நிக்க, ரசூல் தனியாக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில சஹாபாக்கள் வந்து ரசூலுக்கு பாதுகாப்பாக நிக்க, எதிரணியில் இருக்கிற அபூ சுஃபியான் சொன்னாரு, உங்களை நானு இப்ப எங்கள்கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க, உங்களை நானு பத்ரு சுகுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு உங்களை நான் என்ன செய்யறேன், நான் பாத்துக்கிறேன். பத்ரே சுகுரா, பத்ரே சுகுரா அப்படிங்கிறது அன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தை, பெரிய சந்தை. வாரத்துல ஒரு மாசத்துல இந்த நாள்ல எல்லாம் என்ன செய்யும், சந்தை நடக்கும். அந்த அப்பேற்பட்ட மைதானத்துல நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் உங்களை வந்து நான் சந்திச்சுக்கிறேன். அப்பேற்பட்ட சந்திப்புல உங்களைய இங்க இருக்குண்டான பழி என்ன செய்யறேன், நான்
அங்க பழி தீர்த்துக்கிறேன்னு யார் சொன்னா? அபூ சுஃபியான் சொல்றார். இப்ப இந்த செய்தி அபூ சுஃபியான் எதிரில் இருக்கிறார், எதிரில இருந்து என்ன செய்யறாரு சொல்றார். நல்லா விளைக்கணும். அபூ சுஃபியான் என்ன சொன்னாரு? பதுரு சுக்ராங்கிற இடத்துல உங்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறாங்க, நான் சந்திச்சுக்கிறேன். அந்த இடத்துல நீங்க எல்லாரும் வருவீங்க. அந்த இடத்துக்கு வந்தோன்னா என்னுடைய இந்த பழி எங்க தீர்த்துக்கிறேன், நான் அந்த இடத்துக்கு தீர்த்து. போருக்கே வராது இந்த முனாஃபிக்கு. நல்லா விளங்கி இப்பதான் நம்ம சாப்டர். போருக்கே வராது இந்த முனாஃபிக்கு எங்க நிக்கிறான்? வெளியே நிக்கிறான். போரை விட்டு 3 மைல் கண்ட பக்கத்துல என்ன செய்யறான், நிக்கிறான். இப்ப இவன் என்ன பண்ணான் தெரியுமா? முனாஃபிக்கு விறுவிறுன்னு எங்க போனாங்க? மதீனாவுக்குள்ள போனாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய தெருக்களுக்கெல்லாம் போனாங்க. அல்லாவே உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி தெரியுமா? அபூ சுஃபியானு ஒரு பெரிய படையோட மதீனாவுக்குள்ள வராரு. என்ன சொன்னான் அபூ சுஃபியான்? என்ன சொன்னாரு? பதுரு சுகுராங்கிற இடத்துல சந்திச்சுக்கிறேன்டார். அவர் மதீனாங்கிற வார்த்தையவே சொல்லல. இப்ப இந்த முனாஃபிக்கின்கள் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அபூ சுஃபியானு ஒரு பெரிய படையோட மதீனாவுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறார். வர்றவர் என்ன செய்யறாருன்னா, மதீனாவை ஒண்ணும் இல்லாம ஆக்க போகிறார். நாம எல்லாம் மௌத்தா போக போறோம், பெரிய அழிவு இந்த தேசத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு என்ன செய்யறான், பேசிக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், எப்படா அபூ சுஃபியான் சொன்னாரு? எப்ப சொன்னார் அபூ சுஃபியான் நான் மதீனாவுக்குள்ள வருவேன்? இதுல என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, பலகீனமாக இருக்கிற, நோய்வாய்ப்பட்டிருக்கிற, சருமத்தில் இருக்கக்கூடிய முஹ்மீன்களுக்கு மிகுந்த சங்கடத்தை என்ன செஞ்சிருச்சு, ஏற்படுத்திருச்சு. என்ன செஞ்சிருச்சு, ஏற்படுத்திருச்சு. உடனே அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கினான். மேல ஆயத் இறக்கிட்டான். எப்பா வதந்திய பரப்பாத, உண்மையிலே இப்படி நீ கேட்டிருந்தேன்னா யார்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும்? வந்து ரசூல்லாட்ட சொல்லியிருந்திருக்கும். ரசூல்லாட்ட சொல்லியிருந்திருக்கும். ரசூல்லா என்ன செஞ்சிருப்பாங்க, ஆய்வு செஞ்சு பார்த்து சொல்லியிருந்திருப்பாங்க. நீ என்ன செஞ்சிட்ட, ரசூலுல்லாவே இன்னும் உஹது போர்க்களத்துல தான் இருக்கிறாங்க. உஹது போர்க்களத்தை முடிச்சு ரசூல்லா இன்னும் மதீனாவுக்குள்ளே வரல. நீ மதீனாவுக்குள்ள போயிட்டு மதீனாவுக்குள்ள அபூ சுஃபியான் வர போறாரு, பெரிய படம் வரப்போகுது, எல்லாத்துக்கும் அழிவு வரப்போகுதுன்னு போய் பொருளையை கிளப்புறிய, வதந்தியை கிளப்புறிய. எப்ப அபூ சுஃபியான் சொன்னார் இந்த வார்த்தையை, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத் இறக்குறான். நாயகமே, நீங்க சஹாபாக்களை கூப்பிட்டுக்கிட்டு போர்க்களத்துக்கு போங்க. சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு போர் போங்க. எந்த போருக்கு? எந்த பத்ரு சுகுரான் அபூ சுஃபியான் வாய் திறந்து சொன்னாரோ அந்த போருக்கு என்ன செய்யுங்க, நீங்க போங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு. அப்பதான் மிகுந்த காயமும் கவலையும் ஒரு விதமான சங்கடத்திலையும் சஹாபாக்கள் அப்படியே நிலை குலைந்து போய் இருக்கிற அந்த ஒரு உஹது போர்க்களத்தில் மைதானத்தில் என்னடா செய்யறது? திரும்பவும் ரசூல் எங்க கூப்பிடுறாங்க, போருக்கு கூப்பிடுறாங்களேங்கிற கவலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு 70 சஹாபாக்கள் ரசூல்லா கூட என்ன செய்யறாங்க, பின்னால போகிறாங்க. சில சஹாபாக்கள் பலகீனத்தால ஒரு விதமான கவலையினால் என்ன செய்யல, போகல. அல்லாஹ் தஆலா சொன்னா, நாயகமே யாருமே போருக்கு வரலைன்னா வாளை பிடிச்சிட்டு நீங்க மட்டும் மாற்றி கிளம்புங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, யாருமே போருக்கு வரல என்றாலும் 70 சஹாபாக்கள் பின்னால போகிறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கூப்பிட்டு பார்த்து யாரும் வரலைன்னா உங்களை ஒன்றும் கேட்க மாட்டேன், கூப்பிடுங்க. மூமின்கள் என்ன செய்யுங்க, போர்க்களத்துக்கு வாங்க, என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. யாரு வரலையா வாளை பிடிச்சிட்டு என்ன செய்யுங்க, நீங்க போங்க. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உலகத்திலேயே வீரர்லயே ஃபர்ஸ்ட் வீரர் யார்தான்? ஆமா, எத்தனையோ வீரர்கள் இருக்கலாம், எல்லா வீரருடையும் பெரு வீரர் யாரு? ஏன் ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்ற, யாரு வரலைன்னா நீங்க போங்க நாயகமே. ஏன் தெரியுமா? களத்துல நீங்க நிக்கல, நான் உங்க கூட நிக்கிறேன் அல்லாஹ். நீங்க எரியல, நாம எரிகிறோம். நீங்க பார்க்கல, நாம பார்க்கிறோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? 70 சஹாபாக்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு சுக்ராவுக்கு போகிறாங்க. போர் முடிஞ்சு ஊருக்கு வந்து நிவர்த்தி ஆகல. எங்க போகுது பட? பெரிய சந்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 நாள் தங்கியிருந்தாங்க. எந்த இடத்துல? எந்த இடத்துக்கு அபூ சுஃபியான் வர்றேன்னு சொன்னாரோ அந்த இடத்துல 7 நாள் தங்கியிருந்தாங்க. போன மக்கத்து காஃபிர் அப்படி போயிட்டான், எவனும் எங்க வரல. ஏன் வரல? பயந்துக்கிட்டான். என்ன ஒரு பயத்தை யார் போட்டுட்டா? அல்லாஹ் போட்டுட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டானுங்க? பயத்தை போட்டான். பயத்தை போட்டவன வர்றேன்னு சொல்லி வாய் திறந்து சொன்ன அபூ சுஃபியானோ குஃபார்கள் என்ன செய்யலங்க, போர்க்களத்தில் வரும். 7 நாள் தங்கியிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை இனிமேல் வராதுங்கிறத உத்தரவு அல்லாஹ்வுடைய புறத்துல வந்தவன எங்க வந்தாங்க? மதீனாவுக்கு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. அல்லாஹ் இந்த 2 செய்தி முடிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் பரப்பாதீங்க, 2வது ஏன் இந்த செய்தியை சொன்னேங்கிறதுக்குண்டான வரலாற்று செய்தி. 3வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு அடிப்படை விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் சொல்றான், நல்ல விஷயத்தை சமூகத்தில் நீங்கள்
எடுத்து சொன்னீங்கண்டா, என்னதுங்க, நல்ல விஷயத்தை ஒரு சமூகத்தில் ஒரு மனிதர்கிட்ட சொன்னீங்கண்டா, அந்த நல்ல விஷயத்தை அவர் செஞ்சாருண்டா அதுல உங்களுக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்குது. இதே நேரத்தில் ஒரு மனிதர்கிட்ட கெட்ட விஷயத்தை செய்ய சொல்றீங்க, அந்த கெட்ட விஷயத்தை அவர் என்ன செய்யறாரு? செஞ்சாருண்டா அதுல என்ன இருக்குது? உங்களுக்கு பங்கு இருக்கு. இப்ப நீங்க செய்தியை பரப்பினீங்கண்டா, அந்த பரப்புதல் மூலமாக போர்க்களத்துக்கு வரலான்னு சொல்லி இருந்த சஹாபாக்கள் கூட என்ன செய்யல, வராம பயந்து போயிட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் என்ன ஆகுது? நல்லதை ஏவ வேண்டிய இடத்துல போய் நீங்க எதை ஏவறீங்க? தீயதை ஏவறீங்க, கெட்டதை ஏவறீங்க. நல்லா விளங்கிக்கணும், ஒரு மூமினாக இருக்கிறவர் எதைத்தான் ஏவணும்? நல்லதை தான் ஏவணும். அவர் சொல்றாரு நல்லதை என்ன செய்யறாரு? இப்படி செய்யுங்கிறார். அவர் என்ன செய்யறாரு? செஞ்சிட்டார். இப்ப இவர் செய்யல, நல்லா விளங்கிக்கணுங்க. அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு இதை செய்யுங்கிறார், நல்லா விளங்கிக்கணும். அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு இதை நீங்க செய்யுங்கிறார். ஏன் அப்துல் காதர் செய்யலையானா, அப்துல் காதரால் அந்த நேரத்தில் செய்ய முடியல. நல்லா விளங்கிக்கணும். உதாரணத்தை பின்னால சொல்றேன், செய்ய முடியல. ஆனா அப்துல் ரஹ்மான் என்ன செஞ்சிட்டார்? செஞ்சிட்டார். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்துல் ரஹ்மானுக்கு நன்மை இருக்குது, அப்துல் காதருக்கு என்ன இருக்குது? நன்மை இருக்குது. புரிஞ்சிச்சுங்களா? இதே ஆள் என்ன செய்யறாருண்டா, சும்மா இப்படி தொழுதுட்டே இருந்தா வேலைக்காம வாங்கச்சி போலாம் அப்படின்னு என்ன செய்யறாரு? தப்பான காரியத்துக்கு என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போறவர் கலந்துக்கிட்டாரு. ஒரு கட்டத்துல நான் வர முடியாம போச்சு, நீங்க என்ன செய்யுங்க போறாங்க. போனவர் அவர் என்ன செஞ்சிட்டாரு? தப்பு செஞ்சிட்டார். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் இவர் போகல, அவர் என்ன செஞ்சாரு? போனார். இப்ப ரெண்டு பேத்துக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்கு. இவருக்கு இவர் செய்யாமலே தப்பு செஞ்சதனுடைய தண்டனை என்ன செய்யறாரு? அனுபவிக்கிறாரு. சொல்லிட்டு சொல்றான் எல்லாத்துக்கும் நான் சாட்சியாளர்ங்கிற அல்லாஹ். என்னதுங்க? எல்லாத்துக்கும் நான் சாட்சியாளர். என்ன நான் தான் உங்களுக்கு என்ன சாட்சிங்கிறது யார் தான்? நான் தாங்கிறான். என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்யறான்? சொல்லி காண்பிக்கிறான். இப்போ 3 வசனக்கு உண்டான தெளிவு புரிஞ்சுட்டாங்களா? ஏன் இதை நான் ஃபர்ஸ்ட் தெளிவாக்குறேன்னு சொன்னோம்னா, இந்த 3 வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிற வார்த்தை ரொம்ப ஹார்டான வார்த்தை என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. எடுத்தவனே தர்ஜுமாவை நம்ம படிக்க ஆரம்பிச்சாலோ என்ன செய்யாது? நமக்கு இப்ப புரியாது. இப்ப ஆயத்தை நம்ம தர்ஜுமாவை பார்க்கறப்ப என்ன செய்யும்? நமக்கு ஒரு விளங்குவதற்கு உண்டான தௌஃபீக் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா கொடுக்கும். சூரத்து நிசாவினுடைய 83வது வசனம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன அல்லாஹ் தஆலா? பரப்பாதீங்க, வதந்திய பரப்பாதீங்க. அப்படி ஒரு செய்தி கேட்டா நீங்க யார்கிட்ட வரணும்? ரசூலுல்லாஹ்ட்ட வரணும். அதை தான் பாருங்க. வ இதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி. வ இதா ஜாஅஹும் அந்த முனாஃபிகீன்களிடத்துல வறுமையானால், மினல் அம்னி நலவான விஷயம், நல்லதுங்கிறது ஒரு நல்ல செய்தி, அவில் ஹௌஃபி ஒரு பயமோ ஒரு கெட்ட செய்தியோ என்ன செஞ்சிருச்சு? அந்த முனாஃபிகீன்களிடத்திலே வறுமையானால் அந்த முனாஃபிகீன்கள் என்ன செய்வார்கள்? அதாஉ பிஹி, அதை சமூகத்திலே பரப்பி விடுவார்கள். என்ன செய்வார்கள்? பரப்பி விடுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? முனாஃபிகீன்களே அல்லாஹ் சொல்றான் வலவு ரத்தூஹு இலர் ரசூலி, அந்த செய்தி எடுத்துட்டு போயிட்டு நீங்க யார்கிட்ட போயிருக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கணும். வ இலா உலில் அம்ரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்த தரத்தில் இருக்கிற அவர்களை சார்ந்து இருக்கிற ஹலீஃபாக்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க போயிருந்திருக்கணும். அப்படி நீங்க போயிருப்பீர்களே ஆனால் ல அலிமஹுல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும், வார்த்தையில ரொம்ப அழகான வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ல அலிமஹுல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும், அவர்களில் நின்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதை அறிந்து ஆராய்ச்சி பண்ணி இது உண்மைதானா, சொன்ன ஆள் யாரு, சொன்ன மனிதர் யாரு, எங்கிருந்து இந்த செய்தி வருது, இதை என்ன செய்யலாங்கிறத அறிஞ்சு ஆராய்ஞ்சு என்ன செய்வாங்க? யோசிச்சு அதை சமூகத்துக்கு என்ன செய்வாங்க? சொல்லலாமா வேளாமாங்கிறத என்ன செய்வாங்க? அவர்கள் விளங்கி கொள்வார்கள். எஸ்தம்பிதூனஹுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எஸ்தம்பிதூனஹுங்கிற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, நாம சொல்றோம் அலசி ஆராய்ஞ்சுன்னு சொல்றோம். எதுக்கு? தீர்க்கமான ஒரு யோசனை செய்யுதுன்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அடிப்படை அரபிக் வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு பெரிய மைதானம் இருக்குதுங்க, ஒரு பெரிய மைதானம். ஒருத்தரை கூட்டு வர்றீங்க நீங்க, தண்ணி எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். தண்ணி எங்க இருக்கும்? அவர் என்ன செய்யறாரு? தேங்காய் வச்சுட்டு என்ன செய்யறாரு? சுத்தி பார்க்கிறார். தேங்காயில் எங்க தண்ணி, தேங்காய் எங்க ஆடுதோ என்ன செய்யுதோ என்ன செய்யறாருங்க? சுத்தி பார்க்கிறார், ஆராய்ச்சி பண்றார். என்ன செய்யறாரு? ஆராய்ச்சி பண்றார். ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு சொல்றாரு இந்த கட்டத்துக்குள்ள நீங்க குழி தோண்டினீங்கன்னா என்ன வரும்? தண்ணி வரும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அப்படித்தான் கிணறு தோன்றாங்க. என்ன செய்யறாங்கங்க? கிணறு தோண்டப்படுது. இதுக்குள்ள நீங்க குழி தோண்டினீங்கன்னா என்ன செய்யும்? இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் எஸ்தம்பிதூனஹுனா என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல ஒருத்தர் தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு குழி தோண்டி அதுக்குள்ள கைத்தை விட்டு தண்ணி எடுக்கிறாருல்ல, அவருக்கு பேர் என்னதுங்க?
எஸ்தம்பித்தூனா. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க கொண்டு போய் ஒரு செய்தியை கொண்டு போய் உள்ள ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னீங்கடா, குழியை கண்டுபிடிச்சு அந்த குழியை தோண்டி கைத்த விட்டு தண்ணியை வெளியெடுத்து வேலை செய்யற இவ்வளவு வேலை யார் பார்த்துருவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருவா. ஆராய்ச்சி பண்ணி சொல்ற செய்தி புரியுதுங்களா? ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்வாங்க? அதை விளங்கி வைத்துக் கொள்வார்கள். இதை சமூகத்துக்கு சொல்லலாமா வேணாமாங்கிற எவ்வளவு ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். வெறுமனே அதை விளங்கிக்குவாங்க, அதை சொல்லிக்குவாங்கிறத சொல்லல, இவ்வளவு ஒரு அழுத்த வார்த்தை என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறான். அப்ப என்னைக்குமே ஒரு செய்தி நம்மள்ட்ட வந்துச்சுன்னு சொன்னோம்னா நாம என்ன செய்யணும்னா அதற்கு உரியவர்கள்ட்ட என்ன செய்யணுங்க? கேட்கணும். நாமெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது? தீர்ப்பு பண்ணிடக்கூடாது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க இப்படி பண்ணாம அப்படி பண்ணிட்டீங்க. யார்கிட்ட சொல்லணும்? ரசூல்லாட்ட வந்து சொல்லணும். ரசூல்லா இல்லைன்னா கலீஃபாக்கள்கிட்ட வந்து சொல்லணும். அதையும் நீங்க செய்யாம யார்கிட்ட சொல்லிட்டீங்க? சமூகத்துல பரப்பிட்டீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், உங்களின் மீது அல்லாஹ்வுடைய ஃபதுல் மட்டும் இல்லாமல் இருக்குமேயானால், வரஹ்மத்துஹு, அவனுடைய கிருபை மட்டும் இல்லாமல் இருக்குமேயானால், லத்தபஅதுமு ஷைத்தான, நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். இல்லா கலீலன், குறைவானவர்களே தவிர. என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களாக மாறி இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் ஃபதுலும் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. அப்ப ரஹ்மத் யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னைக்குமே நாம ஒரு இக்கட்டில இருந்து தப்பிச்சோம்டா யாருடைய ரஹ்மத் வந்திருக்குன்னு அர்த்தம்? அல்லாஹ் அக்பர். எல்லாத்துக்குமே ரஹ்மத் தாங்க. ரஹ்மத் இல்லாம நமக்கு என்ன கிடையாதுங்க? எதுவுமே இல்லைங்க. காலையில கண்ணை முழிச்சோன்னு பீஸா போறது இல்லைங்க. இது அல்லாஹ் கொடுத்துருக்கிற. எத்தனையோ பேர் சிறுநீரை சுமந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க? தவிக்கிறாங்க. வருதா இல்லைங்களா? படுத்தோன்னு என்ன வருதுங்க? தூக்கம் வருது. பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரமா சொல்லுது, என்னங்க எங்க வீட்டுக்காரர் படுத்தோன்னு தூங்கிடுறாரு, நான் விடிய விடிய முழிச்சிருக்கிறேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சொல்றாங்களா இல்லை? இன்னைக்கு இல்ல இவரு சொல்லுவார், எங்க வீட்டுக்காரமா படுத்தோன்னு தூங்கிறது, எனக்கு என்ன செய்யறது இல்லை, தூக்கமே வர்றதில்லை. எல்லாத்துக்கும் யார் தான் வேணுங்க? ரஹ்மத். இப்ப நாமெல்லாம் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், இது என்னதானுங்க? ஆமா, இது நானும் முயற்சி பண்ணல, நீங்களும் முயற்சி பண்ணல. உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கேட்கறதும் பேசுறதும் யாரு தான்? அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் பேச வைக்கிறான், அல்லாஹ் தான் கேட்க வைக்கிறான். நம்ம கையில எதுவுமே கிடையாது. இப்ப நமக்கு என்ன நலவு நடந்தாலும் சரி, எதிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டாலும் யாருடைய ரஹ்மத்து தான்? அல்லாஹ் ரசூலுடைய ரஹ்மத்து தான். இது மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால், இந்த அல்லாஹுடைய ரஹ்மத்து மட்டும் இல்லாமல் இருக்குமே ஆனால் நாம என்ன செஞ்சிருப்போம்? வெளியே அங்கேயும் இங்கே என்ன செஞ்சிருப்போம்? ஓலாத்திட்டு இருந்திருப்போம். இப்ப அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நாயகமே போர்க்களத்துக்கு கூப்பிடுறீங்க, பதில் உஹது போர்க்களத்தை முடிச்சுட்டு வந்துட்டீங்க. அடுத்தவொன்னே அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க? போருக்கு போங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. என்ன செஞ்சாங்க? 70 சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், 70 சஹாபாக்களும் வரலைன்னாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் என்ன செய்யுங்க? போர். அல்லாஹ் சொல்றான், ஃபகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், நாயகமே நீங்க மட்டுமாவது இறங்கி போர் செய்யுங்க. நாயகமே, ஏன் போர்க்களத்தில் நீங்க இல்ல, யார் இருக்கிறா? அல்லாஹ்வோட நான் இருக்கிறேன். லா துக்கல்லஃபு நஃப்ஸக் லா துக்கல்லஃபு இல்லா நஃப்ஸக, அடுத்தவங்க செய்யலேங்கிறதுக்காக உங்களை நான் பிடிக்க மாட்டேங்கிற அல்லாஹ் தான். என்னங்க, உங்க உம்மத்து செய்யலேங்கிறதுக்காக உங்களை என்ன செய்ய மாட்டேன்? நான் பிடிக்க மாட்டேன். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா போருக்கு வாங்கங்கிறான். இங்க கூப்பிட்டா எல்லாரும் கை உடைஞ்சு கால் உடைஞ்சு எல்லாரும் பலகீனமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கவலையா இருக்கிறாங்க. என்னடா செய்யறது? போருக்கு கூப்பிடுறோம், யாரும் வரலையேங்கிற கவலை வர்றப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க போருக்கு வரலைங்கிறக்காண்டி உங்களை எல்லாம் ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க நாயகமே. அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பாருங்க. ரசூல் சொல்லுவாங்க, அவங்க போருக்கு வரலைன்னாலும் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? நான் பிடிக்க மாட்டேன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹர்ரில் முஃமினீன், வர சொல்லி மூமின்களுக்கு தூண்டுங்க. என்ன செய்யுங்க? நீங்க தூண்டுங்க. தூண்டிக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? நல்ல விஷயத்தை என்ன செய்யணுங்க? தூண்டிக்கிட்டே இருக்கணும். தூண்ட 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 ஒரு நாளைக்கு அது என்ன செய்யும்? இலகி வரும். ஆனா நாம என்ன செஞ்சிடக்கூடாது? தூண்டாம. எப்படி சொல்றான் பாருங்க ஆயத்துல அல்லாஹ் தஆலா, போருக்கு நீங்க போங்க, யாரும் வரலேங்கிறதுக்காக உங்களை என்ன செய்ய மாட்டேன்? நான் பிடிக்க மாட்டேன். அதுக்காக வேண்டி யாரும் வரலேங்கிறக்காண்டி பேசாம போயிடாதீங்க, போருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போங்கிறான். ஃபஜ்ர் தொழுகைக்கு வரணும். என்னங்க? ஃபஜ்ர் தொழுகைக்கு வரணும். வரலைன்னா என்ன செய்யணுங்க? எழுப்பி விட்டுட்டு வரணும். அப்படியே வரலைன்னா என்ன செய்யணும்? இருக்கிறவன்ட்டு சொல்லி விடணும், என்னப்பா எழுப்பி விட்டுட்டு வாப்பா. அப்புறம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் அவன் எழுந்தில என்ன செய்யணும்? எப்பா ஃபஜ்ர் தொழுகை எவ்வளவு பெரிய நன்மைப்பான்னு என்ன செய்யணும்? சொல்லணும். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏவல் வழக்காடுகளை செஞ்சா மட்டும் பத்தாது, என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படி சொல்லுகிற போது சொல்லாம இருந்தோம்னா என்ன செய்வோம்? நாமளும் குற்றவாளியா போயிடும். அல்லாஹ் தஆலா சொல்றான்,
கவலைப்படாதீங்க நாயகமே. அஸல்லாஹு அன் யகுஃப பஅஸல்லதீன கஃபரு, காஃபிர்களுடைய சூழ்ச்சிகளை தடுப்பதற்கு அல்லாஹு தஆலாவே போதுமானவனாக இருக்கிறான். வல்லாஹு அஷத்து பஅஸன், படைகளிலே அல்லாஹு தஆலா வலிமையானவன். வ அஷத்து தன்கீலா, மனிதர்களை காஃபிர்களை முனாஃபிகீன்களை தண்டிப்பதிலேயும் அல்லாஹு தஆலா வலிமையானவனாகவும் என்ன செய்றான் இருக்கிறான். ரெண்டையும் பார்த்துட்டோமா? இப்போ அடுத்து என்னதுங்க? 3வது வசனம். அடிப்படை விஷயத்தை விளங்கிக்கங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், எவர் ஒருவர், இப்போ முனாஃபிகின்லாம் விட்டாச்சு, மூமின்லாம் விட்டாச்சு, அல்லாஹ் தஆலா எவர் ஒருவருக்கு வந்தா, எவர் ஒருவர்ல எல்லாரும் வந்துருவோம். மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், எவர் ஒருவர் நல்ல காரியத்திற்காக வேண்டி சிபாரிசு செய்கிறார், நல்ல காரியத்திற்காக வேண்டி சிபாரிசு செய்கிறாரோ, யகுல்லஹு நஸீபும் மின்ஹா, அந்த நல்ல காரியத்தில் இவருக்கும் என்ன இருக்குது? பங்கு இருக்குது. நசீபுண்டா என்ன அர்த்தம்? பங்கு. நசீபுண்டா என்ன அர்த்தம்? பங்கு. இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க. ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் சய்யியத்தன், எவர் ஒருவர் கெட்ட காரியத்திற்காக வேண்டி பரிந்துரைக்கிறாரோ, யகுல்லஹு கிஃப்லும் மின்ஹா, யகுல்லஹு கிஃப்லும் மின்ஹா, அதுவும் அதிலேயும் அவர்களுக்கு என்ன இருக்குதுங்கன்னா பங்கு இருக்குது. மேலே சொன்னது அல்லாஹ் தஆலா நசீபுன்னு சொன்னான். நாம சொல்றோம்ல நசீபு கெட்டவனா இருக்கிறோம்னா சொல்லுவோம்ல தமிழ்ல. இப்போ நசீபுன்னு வார்த்தை சொன்னான், அதுல உங்களுக்கு பங்கு இருக்குது. அதே வார்த்தை அல்லாஹ் தஆலா இங்க பயன்படுத்தல. இங்க என்ன படுத்துறான்னா கிஃப்லும் மின்ஹான்ங்கறான். என்ன விளக்கன்னா, அவரு அங்க நன்மை செய்யறாரு, அந்த நன்மையில என்ன பங்கு இருக்குதோ அந்த பங்கு இவருக்கு என்ன செய்யுது இருக்குது. அவருக்கு அந்த 10 ரூபா நன்மையில 10 நன்மை கிடைக்குதுன்னா இவருக்கு என்ன கிடைக்குதுங்க? 10 நன்மை கிடைக்கும். இப்ப இதே கெட்டதை இவன் தூண்டுறான், கெட்டதை இவன் தூண்டி அந்த கெட்டத காரியத்தை அந்த மனுஷன் செஞ்சிட்டான்டா, அல்லாஹ் தஆலா சொல்றான், உனக்கு தீமை மட்டுமல்ல நீயே செஞ்சவனாகவும் நான் எழுதிடுறேங்கிறான். அல்லாஹ் சொல்றது புரியுதுங்களா? நீயே செஞ்சிட்ட, ஸ்பாட்ல இருந்து நீயே அந்த குற்றத்தை செஞ்சவனா என்ன செஞ்சிடறேன், நான் உன்னை ஆக்கிடுறேங்கிறான். நல்லதை செய்யறதுக்கும் தீயதை செய்யறதுக்கும் இந்த விஷயத்தை ஏன் இந்த வார்த்தையை சொல்றான்னா, அந்த விஷயத்தின் மீது உண்டான கண்டிப்பை என்ன செய்யறானுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா, அத்துணை விஷயத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அல்லாஹ் தஆலாவே சாட்சியாளனாக என்ன செய்யறான் இருக்கிறான். அப்ப நல்ல விஷயத்தை ஏவனா என்ன கிடைக்குது? செய்த நன்மை என்ன செய்யுது? கிடைக்குது. இப்பதான் விளங்கணும் என்ன நல்ல விஷயம் ஏவறது, என்ன கெட்ட விஷயத்தை ஏவறது அப்படின்னா. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி நான் குமர் காரியத்துக்காண்டி வந்திருக்கிறேன், குமரு காரியத்துக்காண்டி வந்திருக்கிறேன், இன்னென்ன தேவை இருக்குது எனக்கு, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யுங்கன்னு என்ன செய்கிறார் கேட்குறாரு. அவர் நானே ஒரு பக்கீர், என்ன நினைக்கிறார் அவர்? நானே ஒரு பக்கீர், எனக்கே யாராவது கொடுத்தா நானே வாங்கி வச்சுக்கிற ஆள் தான் நான். நீங்கள் என்னையை மதித்து என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்னையே கேட்குறீங்க. இப்போ இவர் என்ன செய்கிறாருண்டா, இந்த ஆள் இங்கேருந்து தெரிஞ்ச ஒரு ஆஜியார்கிட்ட போகிறார். இந்த மாதிரி நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன், இந்த மாதிரி தேவைன்னு கேட்குறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுங்க. ஆஹா, அவர் என்ன செய்கிறாரு? எடுத்து என்ன செய்கிறாரு? கொடுத்துட்டார், எடுத்து கொடுத்துட்டார். இப்போ நடுவில் இருக்கிறவருக்கு என்ன வேலை? சொன்னது மட்டும்தான் வேலை. என்ன வேலை? சொன்னது மட்டும்தான் வேலை. இங்கிட்டு இருந்த வந்த செய்தி யார்கிட்ட ஒப்படைச்சாரு? இந்த பக்கத்தில் இருக்கிறவர் ஒப்படைச்சார். நல்லா வேலைக்கு இங்கிட்டு இருந்து வந்த செய்தி இங்கிட்ட என்ன செய்யறாரு? ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சவருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ சொன்னதுக்கே உனக்கு நான் என்ன கொடுக்குறேன்? அல்லாஹ். இப்ப மூமின் முஹத்திஸீன்கள் என்ன செய்யறாங்க? பதிவு செய்யறாங்கண்டா, ஒரு நல்ல காரியத்தை நம்மளால செய்ய முடியலண்டா அதை செய்யறதுக்கு தகுதி இருக்கும்போது என்ன செய்யணுங்க? சொல்லணும். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இதே தெருவில் அந்த 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 கடைக்காரர் ஒருத்தர் நல்ல ஆளுங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்கிட்ட போங்க, என்ன செய்யுங்க, அவர்கிட்ட போங்க. அப்படி சொன்னால் என்ன கிடைக்கிது? இவர் என்ன செய்கிறாரு? புக்கை தூக்கிட்டு எங்கே போகிறாரு? அந்த கடைக்கார்ட்ட போகிறார். அந்த கடைக்காரர் பார்க்குறாரு, என்ன செய்கிறாருன்னு கொடுத்துட்டார். இவர் யார்கிட்ட சொன்னார்? இங்கே சொன்னார். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த ஏவல் காரியத்தை செஞ்சாரா இல்லையா, இந்த பரிந்துரை செய்தாரா, இவருக்கு என்ன இருக்குதுங்க? நன்மை இருக்குது. இதுக்கு மேலே ஒரு உதாரணத்தை ஒன்று சொல்லலாம்டா, நம்ம வீட்டில் முசாஃபிர் கதவு தட்டுறாங்க. என்ன செய்கிறாங்க? முசாஃபிர் கதவு தட்டுறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? 10 ரூபா எடுத்து தர்மம் பண்ண போகிறீங்க. வீட்டில் நீங்கள் போய் என்ன செய்ய முடியாது, பெண்கள் என்ன செய்ய முடியாது, போய் கொடுக்க முடியாது. இப்போ வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரமாக இருக்குல்ல, எப்போ அந்த இருக்கிற அந்த மிஸ்கீனுக்கு முசாஃபிருக்கு என்ன செய்ப்பா, நீ போய் 10 ரூபா கொடுத்துருப்பான். இந்த அம்மா என்ன செய்யுது? 10 ரூபா கொடுக்குது. இப்போ என்னங்க நன்மை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கொடுத்த இந்த ஓனர் அம்மாவுக்கு நன்மை, எடுத்துட்டு போய் கொடுத்த வேலைக்காரமாவுக்கும் என்னங்க அல்லாஹ் தஆலா என்னங்க வாரி கொடுக்குறானேங்க. அல்லாஹ் ஏதாவது புரியுதாங்க?
மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், நலவான காரியத்தை பரிந்துரை செய்கிறவர் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா, அதுல அவருக்கு என்ன இருக்குதுங்க? பங்கு இருக்குதுங்கிற அல்லாஹ். சரி, இதுக்கு கீழே ஒரு ஹதீஸ் ஒன்று போடுறாங்க, அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமானது. சரி, இவர் எப்படி எதை வச்சு சொல்றாருங்க? நல்லா விளங்க. இப்பதான் ஒரு கேள்வி, இதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். இப்படி நீங்க செய்யுங்க, இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நீங்க என்ன செய்யுங்க, இதை செய்யுங்க. அவர் என்ன செஞ்சிட்டாரு? செஞ்சிட்டாரு. எதால இவர் சொல்றாருங்க? இந்த கேள்விக்கு இது யோசிக்க முடியாத ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல கோடிட்டு காண்பிக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கணும். இப்போ திரும்பவும் கேட்குறேன், இந்த கேள்வியை யோசிச்சு கரெக்டாக பதில் சொல்லுங்க. அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான்ட்ட வந்து கேட்குறாரு, எனக்கு இந்த தேவை இருக்குது, நீங்கள் முடிச்சு கொடுங்க. அப்துல் காதர் என்ன செய்கிறாருன்னா, அப்துல் ரஹ்மான் நினைக்கிறாரு, இது என்னாலே முடியாது, நானே பக்கீர், இவர் என்கிட்ட வேற வந்து கேட்குறாரு. என்ன செய்கிறாரு? இவர் இன்னொரு தட்டை சாட்டுறாரு. இந்த மாதிரி நல்ல மனுஷராக இருக்கிறாரு, நல்ல மனுஷராக இருக்கார், தேவையுள்ளவராக இருக்கிறார், நமக்கு கொடுத்தா நன்மை கிடைக்கும், நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்க. இவர் சொன்னங்கிற பேரில் அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். அல்லாஹ் தஆலா சொல்றா, இவருக்கும் என்ன இருக்குது? நன்மை இருக்குது, கொடுத்தவருக்கு என்ன செய்யுது? நன்மை இருக்குது. இப்போ இவர் எதால சொல்றாரு? நல்லா வேலைக்கு அதெல்லாம் காரணம் அல்லாஹ் இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது பாருங்க, யூகிக்க முடியாத ஒரு கேள்வி ரசூலுல்லாஹ். இவர் எதால சொல்றாருன்னா, நாவால சொல்றாரு. எதா சொல்றாரு? நாவால சொல்றாரு. இப்ப நம்மளாம் இதை சிந்திச்சோமாங்க? சிந்திக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது எதால சொல்றாரு? அங்கிருந்து வந்த காதுல வந்த செய்தியை எதால சொல்றாருங்க? இந்த பக்கம் நாவால என்ன செய்யறாரு? சொல்றாரு. நாவால தானே சொல்றாரு. இப்ப ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல ஒரு ஹதீஸை சொல்றாங்க, நாவை விட சிறந்த சதக்கா இந்த துனியாவில் எதுவும் இல்லைங்கிறாங்க. நாவை விட சிறந்த சதக்கா எங்க கொண்டு போய் ரசூலுல்லாஹ் பிடிக்கிறாங்க பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் சதக்கத்தின் அஃலலு மின் சதக்கத்தில் லிசான், நாவை விட சிறந்த சதக்கா துனியாவில் எதுவுமே இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் கொடுக்கறத கூட சொல்லல, 10 ரூபாய் எடுத்து இவர் கொடுக்கிறாரு, அதை கூட சொல்லல. இவர் சொல்றத ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்றாங்க, இதை விட சிறந்த சதக்கா எதுவும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கைபத அலிக்கு யா ரசூலல்லாஹ், இது எப்படி? ஒன்றும் புரியலையே. யார் கேட்கிறா? சஹாபாக்கள். கைஃபத அலிக்கு யா ரசூலல்லாஹ், இது ஒன்றும் புரியலையே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷ்ஷஃபாஅத்து, பரிந்துரை செய்யறாருல, இவர் சொல்ற இந்த பரிந்துரையினால என்ன நடக்குது தெரியுமா? ஒரு பெரிய பிரயோஜனம் என்ன செய்யுது? நடக்குது. இவர் சொல்ற பரிந்துரையினால பெரிய ஆபத்துகள் என்ன செய்யப்படுது? பாதுகாக்கப்படுது. அப்ப இதை விட வேற என்ன சதக்கா இந்த துனியாவில் வேணும்ங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்மள்ட்ட இருக்கிற பெரிய சதக்கா எங்க வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் அக்பர். நாம வச்சிருக்கிறோம், ஜோப்ல காசு வச்சிருக்கிறேன், அது வச்சிருக்கிறேன், இது வச்சிருக்கிறேன் இருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் எங்க மையத்தை பிடிக்கிறாங்க? இப்ப இருந்து என்ன விளங்குது தெரியுமா? இதுல இருந்து நம்ம அடிப்படையா விளங்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்மனால ஒரு நன்மையான காரியத்தை செய்ய முடியல என்றாலும் செய்ய தகுதி இருக்கவங்கள்ட்ட என்ன செய்யணும்? சாட்டி விடணும், சொல்லி விடணும், ஷஃபாஅத் செய்யணும். அப்படி ஒரு செய்தி நம்மள்ட்ட வந்தா நாம என்ன செய்யணுங்க? நம்மனால முடிஞ்சதை என்ன செய்யணும்? செய்யணும். அப்படி செய்கிற போது பெரிய நன்மைக்குரியவர்களாக என்ன செய்யறார்கள்? மாறி போகிறாருங்கிறத என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். நாவை பத்தி நாம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோங்க? எத்தனையோ பயான் கேட்டிருப்போம்லங்க. நாவை பத்தி நாம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்? நாவை பேணி காத்து சொல்லுங்க. அப்புறம் நல்லதை பேசணும். அப்புறம் தீயதை பேசக்கூடாது. இதுவும் ஹதீஸ் தான், அதுவும் ஹதீஸ் தான். அப்புறம் நாவில் விபரீதங்கள், அது தலைப்பு. நாவை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் இருக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில கண்ணை முழிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாவு மற்ற உறுப்புகளை பார்த்து சொல்லுமாமா. என்ன சொல்லுமாமா? மத்து கேட்டிருக்கீங்களா? ஹதீஸ் ஞாபகத்து வருதா? இதுதான் நாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் ஹதீஸ். இது ஒவ்வொரு நாளும் காலையில ஃபஜ்ருக்கு நாம பல்ல விளக்கிட்டு வந்துடுறோம், என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல துனியாவில். நாவு பேசுதாமா மற்ற உறுப்புகள்கிட்ட, இந்த பாரு, நீ சலாமத்தா இருந்தேன்னா தான் நாங்க சலாமத்தா இருக்க முடியும். நீ பேசிட்டு உள்ள போய் உட்கார்ந்துக்கிற, நீயே பேசிட்டு உள்ள போய் உட்கார்ந்துக்கிற. அடி வாங்குறது பூரா யாரு தான்? வேதனைப்படுறதும் சிரமப்படுறதும் யாரு தான்? நாங்க தான். அதனால இன்னைக்கு காலையில பொழுது விடிஞ்சிருச்சு, இன்னைக்கு காலையில வாயை வச்சு என்ன செய்யாதீங்க? எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க, எங்கேயும் போய் சொல்லிடாதீங்க. சொல்லிட்டு நீங்க போய் உள்ள உட்காந்துக்குவீங்க. படாத பாடுபட போறதெல்லாம் யாரு தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லி காண்பிச்சாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க,
நான் நல்லவனா ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க நாயகன், சிறந்த அமலை ஒன்று சொல்லுங்க நாயகன். நாவை பேணி பாதுகாத்து கொள்ளுங்க, எல்லாம் நல்லதாகவே முடியும்ட்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா பின்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க, மனிதர்கள் நரகத்துக்கு போவதும் இந்த நாவால தான். என்னதுங்க? மனிதர்கள் நரகத்துக்கு போகிறதும் இந்த நாவால தான், மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போகிறதும் இந்த நாவால தான். இந்த நாவை மட்டும் நீங்கள் சரியாக பொறுப்பெடுத்துக்கிட்டீங்கண்டா 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கிற உறுப்பையும் பாதுகாத்து கொள்ளுங்க, 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற உறுப்புகளையும் நீங்க பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புதாரின்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புதாரின்னு சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இதை ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றாங்க? இந்த நாவுங்கிற பேச்சை இந்த தலைப்புக்குள்ள ஏன் ரசூலுல்லாஹ் கொண்டு வர்றாங்கண்டா, ஒரு மனுஷன் இன்னொருத்தட்ட சொல்றது எதாலதான் சொல்றாரு? எதாலதான் சொல்றாருங்க? நாம சிந்திச்சோமாங்க. அதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாவை விட சிறந்த சதக்கா துனியாவில் எதுவுமே கிடையாது. நாவை விட சிறந்த சதக்கா எதுவுமே கிடையாது. அப்ப நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்மனால ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னா என்ன செய்யணுங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற செய்தி என்ன தெரியுமா? தூண்டுறதும் ஒரு மூமினுக்கு உண்டான நன்மை. என்னதுங்க? தூண்டுறதும் ஒரு மூமின் எதுக்கு தான் தூண்டுவார்னா, சதக்கா கொடுக்கும் விஷயத்துல தான் தூண்டுவார். மற்ற எல்லாத்தையும் அவர் செஞ்சிருவார். தொழுதுருவார், நோன்பு வைக்கிறது நோன்பு வச்சிருவார், ஹஜ்ஜு செய்யறது ஹஜ்ஜு செஞ்சிருவார். ஆனா சதக்கா கொடுக்கறதும் ஜகாத்து கொடுக்கறதும் அவர்கிட்ட வசதி இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்வார்? இன்னொருத்தட்ட என்ன செய்வார்? சாட்டுவார், இன்னொருத்தட்ட சொல்லுவார். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றா, இந்த சொல்றவருக்கு என்ன இருக்குதுங்க? செஞ்ச நன்மை இருக்குதுன்னு என்ன செய்யறாங்க? சொல்லி காண்பிக்கிறான். அதே நேரத்தில் தவறான விஷயத்தை சொன்னாலோ தவறான விஷயத்தை தூண்டனாலோ அந்த மனிதன் அந்த காரியத்தை செஞ்சுட்டா இவனும் தவறு செஞ்சவனாக என்ன செய்யப்படுறான்? அதிலிருந்து பங்கு கிடைக்கல, இவனும் தவறு செஞ்சவனாக என்ன செய்யறாங்க? எழுதப்படுறான்ங்கிற செய்தி என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். ரொம்ப பெரிய அழுத்தமான செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த தஃசீர் முடியல. ஒன்னே ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கி வச்சு கடைசி ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் மறைவாக ஒரு மூமினுக்கு துஆ செய்கிறார், நல்ல விளங்கும், எவர் ஒருவர் மறைவாக ஒரு மூமினுக்கு துஆ செய்கிறார். காலையில் கேள்விப்பட்டு வந்தீங்க, அவருக்கு உடம்பு சரியில்லையாமான்னு என்ன செய்றீங்க? நீங்க கேள்விப்பட்டு வந்துட்டீங்க, நீங்க என்ன செய்றீங்க? ஃபஜ்ர்ல துஆ செய்றீங்க, லொஹ்ர்ல துஆ செய்றீங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அல்லாஹ் அவருக்கு நீ ஷிஃபாவை கொடுறாரு, அப்படி அவருக்கு நீண்ட ஆயில கொடுறாரு, அவருக்கு ஆரோக்கியத்தை கூட நீங்க என்ன செய்றீங்க? துஆ செய்றீங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் எதால துஆ செய்றாரு? நல்லா விளங்கிக்கணும். ரசூல்ல எதை பிடிச்சிக்கிட்டாங்க? நாவால துஆ செய்றாரு. பின்னால உட்கார்ந்துருக்கிற பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற மலக்கு ஆமீன் ஆமீன். யார் ஆமீன் சொல்றா? மலக்கு என்ன செய்யறாரு? இவர் செய்யற துஆவுக்கு யார் ஆமீன் சொல்றா? ஆமீன் சொல்லிட்டு மலக்கு சொல்லுவாராமா, உங்களுக்கும் அது ஆகட்டுமாக. இவர் என்ன துஆ செய்றார்? ஷிஃபா கிடைக்கட்டும்ங்கிறார், நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும்ங்கிறார், உடல் ஆஃபியத்துக்கு துஆ செய்றார். உங்களுக்கும் அது என்ன செய்யட்டும்? ஆகட்டுமாக, உங்களுக்கும் அது போன்ற நலவு வரட்டுமான்னு யார் துஆ செய்றா? மலக்கு துஆ செய்றாங்கன்னு என்ன செஞ்சாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்துல பெரிய நியாமத் எதுங்க? நாவு. அந்த நாவால தான் ஒரு மனிதன் என்ன செய்யறாங்க? சிபாரிசு செய்யறான். அதை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாவை விட சிறந்த சதக்கா இந்த துனியாவில் எதுவுமே இல்லைன்றாங்க. அப்பேற்பட்ட நாவை பேணி பாதுகாக்கிற நசீபு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திருவானாக. அதை தான் இந்த ஆயத்தில் என்ன செய்யறானுங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. முனாஃபிக்கின்கள் எதால தான் செய்தியை பரப்புறாங்க? நாவால. அப்ப அந்த நாவு கெட்டு போச்சுன்னா எல்லாம் என்ன செய்யும்? சமூகமே என்ன செய்யும்? கெட்டு போயிரும்ங்கிறதா என்ன செய்யறான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலையும் இதுவரைக்கும் நாம பார்க்காத ஒரு தலைப்பை என்ன செய்ய போறோம்? வர தஃசீர்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொன்னது பிரகாரம் அமல் செய்கிற தௌஃபீக் எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல நம்ம கடைசி என்ன பார்த்தோங்க? மாஷா அல்லாஹ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுவதும் உலக அழிவினுடைய அடையாளம் இப்ப நம்ம கையிலே இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன செய்யப்படும்? நம்ம கைக்கு வரும். எப்படி கைக்கு வரும்? கல்லுக்கு பின்னால இருக்கிற யூதனை மறைஞ்சு உட்கார்ந்துருப்பான். ஒரு மரத்துக்கு பின்னால யூதன் என்ன செய்வான்? மறைஞ்சு உட்கார்ந்துருப்பான். அந்த கல்லும் மரமும் பேசும், எனக்கு பின்னால யார் இருக்கிறா? யூதன் இருக்கிறான், அவனை வந்து நீ கொலை செய்யணும்.
அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில மிக பிரம்மாண்டமான வெற்றி என்ன கிடைக்கும், இந்த சமூகத்துக்கு கிடைக்கும். அதுவும் உலக அழிவினுடைய அடையாளம் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலக அழிவினுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கூட்டம் கூட்டமாக சமூக மக்கள் மௌத்தாகுவார்கள். என்னதுங்க? ஜமாஅத்தன் 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 வ ஜமாஅத்தன், கூட்டம் கூட்டமாக பெரும் பெரும் கூட்டமாக என்ன செய்யும், சமூக மக்கள்கள் என்ன செய்வார்கள், மரணிப்பார்கள். ஒரு பெரிய நோய் ஒன்று வரும், அந்த நோயின் மூலமாக என்ன செய்வார்கள், மனிதர்கள் என்ன செய்வார்கள், மரணித்து போகுவார்கள். அந்த மரணமும் உலக அழிவினுடைய அடையாளங்கள். இப்பேற்பட்ட ஒரு அடையாளம் அப்படிங்கிறது எப்ப நடந்துச்சு அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல என்ன வந்துருச்சு, நடந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஒரு பிளாக்னு அப்படின்னு அந்த காலத்துல ஒரு நோய் ஒன்று இருக்குது. என்னதுங்க? பிளாக் நோயின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் என்ன செஞ்சிருச்சு, வந்துச்சு. இந்த நோய் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஆடுகள்கிட்ட என்ன வந்துச்சு, நோய் வந்துச்சு. ஆடுகள்கிட்ட நோய் வந்துச்சு. அந்த ஆடுகள்கிட்ட இருந்து என்ன வந்துச்சுங்க, மனிதர்கள்ட்ட என்ன செஞ்சிருச்சு, நோய் பரவ ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட சஹாபாக்கள் மட்டுமே 25,000 சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, வஃபாத்தாய் போனாங்க. எத்தனைங்க? 25,000. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வாங்க, 25,000 ஹாஃபில் என்று சொல்லுவாங்க சில இடத்துல. 25,000 சஹாபாக்கள் மட்டுமல்ல, 25,000 ஹாஃபில்கள். அத்தனை சஹாபாக்களும் என்னதுங்க, ஹாஃபிலின்களாக இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு நோய் வந்து அந்த நோயின் மூலமாக சமூக மக்கள் அழிந்து போகுவதும் உலக அழிவினுடைய அடையாளம்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த நோய் அப்படிங்கிறது சமூகத்தில் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறது. அந்த நேரத்தில் அந்த ஈமான சோதிக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க. நம்மள்கிட்ட கொரோனா வந்தது எதுக்கு தான் வந்துச்சு, பூட்டாத பள்ளிவாசல் அல்லாஹ் பூட்ட வச்சிருக்கிறான்டா. எப்பேற்பட்ட ஹிக்மத் அல்லாஹ்ட்ட இருக்கு. நீ பள்ளிவாசலுக்கு வந்தா தான் தொழுகுறியா, இல்லை வீட்டில் பள்ளிவாசல் பூட்டினாலும் வீட்டில் தொழுகிறீங்களான்னு யாரை பார்க்கறது? பள்ளிவாசலுக்கு வந்தா தான் இஃப்தார் செய்வீங்களா, நோன்பு வைப்பீங்களா, தராவி தொழுவீங்களாங்கிறத யோசிக்கிறதுக்கு யார் பண்ணி வச்சிருக்கிறான்? இதுல பெரிய தத்துவம் விஷயம் என்ன தெரியுமா? சூஃபிகள் எழுதுவாங்க, கொரோனாவின் மூலமாக ஈமான் பலப்பட்ட மனிதர்கள் அதிகமானவர்கள். என்னங்க? கொரோனாவின் மூலமாக ஈமானை இழந்த மனிதர்கள் நிறைய பேர். என்ன செய்யறது, போனை பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, என்ன செஞ்சிருச்சு, அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிருச்சு, பல பேர்த்துக்கு அழிஞ்சு போச்சு. பல மனிதர்கள் நான் பள்ளிக்கு போக முடியலையே, பள்ளிக்கு போய் அதை செய்ய முடியலையே, தொழுக முடியலன்னு சொல்லி அவர்களுடைய வீடுகளே என்ன வைக்கிட்டாங்க, பள்ளிவாசலாக ஆக்கிட்டாங்க. பல பேருடைய ஈமான் என்ன செஞ்சிருச்சு, அதிகமாகி போச்சு. அப்பேற்பட்ட ஒரு நோய் அப்படிங்கிறது மனி சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா சோதித்து பார்க்கறதுக்கு தான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. அப்ப நோயும் என்னதுங்க, உலக அழிவனுடைய அடையாளம்ங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மட்டும் தஃப்சீருடைய பயான் விடுமுறை விடப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்த வாரத்திலிருந்து நம்ம விஷயம் தொடர்வோம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் கேட்கிற செய்தியின் பிரகாரம் அமல் செய்கிற தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் வதந்திகளை பரப்புவதும் அறையும் குறையுமாக தெரிந்த செய்திகளை மௌதி சமூகத்திலே பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்த விட்டும் எங்களையும் உங்களுடைய சமூகத்தையும் பாதுகாத்தருள்வாயாக. நல்ல செய்தியை மனிதர்களுக்கு மத்தியிலே பரிந்துரை செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. கெட்டமான செய்திகளை பரிந்துரை செய்வதை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக. அல்லாஹ் நல்லதை பேசி நல்ல விஷயங்களை கேட்டு வாழ்க்கையிலே சாலிகான நற்காரியங்களை செய்வதற்கு உண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்திருள்வாயாக. குறிப்பாக நாவை பேணி பாதுகாத்து வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அந்த நாவினுடைய பொருட்டால் நாவினுடைய நற்காரியத்தினால் நாங்கள் சொர்க்கம் போகுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அதற்கு எதிர்மாதாக நரகத்தை விட்டும் போகுவதை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் பாதுகாத்தருள்வாயாக. அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வாய் நிறைய திருக்கலிமாவை சொன்னவாறே மரணி
என்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயா. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி خلقஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.